ஹாய் கைஸ், இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற ட்ராமா ஒரு சூப்பர்பான ஹிஸ்டாரிக்கல் ராம்காம் ட்ராமா தான். சரி வாங்க ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங் சீனு ஹீரோனை தான் காட்டுறாங்க. இவங்க இந்த ஊரோட பாதுகாப்பு. இவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணம் வேறு நடக்க போதா, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து மாப்பிள்ளை எஸ்கேப் ஓடிட்டாருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். எடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணா இந்த சைடில் ஹீரோ மாப்பிள்ளையை கூட்டிட்டு குதிரை வண்டியில் போய்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளை வேற பதறாரு, டே சீக்கிரம் அடிச்சு ஓட்டுறா வந்து பிடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு. அதான் போய்கிட்டு இருக்கல அப்படின்னு சொல்றக்குள்ளேயே குதிரை வண்டி குழிக்குள்ள மாட்டிடுச்சு. மாப்பிள்ளை இருந்துக்கிட்டு என்ன பாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, குழிக்குள்ள மாட்டிடுச்சுங்க, நீங்க நடந்த எஸ்கேப் ஓடி ஆகணும், சரி காசை கொடுத்துருங்க, நான் எஸ்கேப் ஆகி போயாகணும், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண விஷயம் தெரிஞ்சா என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ பதறிட்டு இருக்காரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்த டைப்பா, நான் பயங்கர ஸ்மார்ட், இவர் இந்த மாதிரி தான் குட்டி குட்டி வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி அவங்க எஸ்கேப் ஆகிறக்குள்ளேயே ஹீரோயின் வந்தாச்சு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவக்காரங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன தப்பு பண்ணா கூட பிடிக்காது. ஸோ மாப்பிளையை போட்டு தம்சம் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கு ஹீரோ கிட்ட வராங்க, நீ இதை எஸ்கேப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் கட்டி போட்டாங்க ஹீரோவை. சரி ஓகே, நீ ஹெல்ப் பண்ணதுக்கு தண்டனையா நீ இந்த பேலஸ்ல 1.5 வருஷத்துக்கு வேலை பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொல்லி விட்டுறாங்க. ஹீரோ அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கெத்தா பேசிக்கிட்டு இருக்க, வலுக்க டைம் இழுத்துட்டு போயிட்டாங்க ஹீரோவை. சப்டி கட்டின இந்த சைடில் ஹீரோயின் வந்து அவங்க ஹெட்டை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட ஹெட். ஸோ அவர் வந்து ஏதோ ஃபோட்டோவை கொடுக்குறாரு ஹீரோயின் கிட்ட. இவன் வந்து பயங்கரமான கிரிமினல், இவனை பிடிக்கவே முடியல, ஸோ இப்படியே பிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்துட்றாங்க. சப்டி கட்டினா நைட் ஆயிடுச்சா, ஹீரோ வந்து அந்த பேலஸ் விட்டு தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வழி தெரியாமல் ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த சைடில் ஹீரோயின் அந்த ஃபோட்டோ உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ தப்பிக்கிறதையும் பார்த்தாச்சு. எங்கே போய்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லையா சும்மா காற்று வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சப்டி ஹீரோயின் பக்கத்தில் போய் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருக்காரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவன் அவன் பயங்கரமான கிரிமினல், இவனை பிடிக்க முடியல, ஸோ அதை எப்படி பிடிக்குதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்க, இவனை பிடிக்க முடியல அதெல்லாம் சப்ப மேட்டர்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன் நீங்கள் பிடிச்சிருவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, ஆமாம் இவன் இந்த ஊரோட சென்டர் பகுதியில் தான் இருப்பான், அவன் என்ன போய் செக் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பிளேஸை சொல்லி வர்றாரு. ஹீரோயின் கேட்குறாங்க, எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்க, நான் தான் நிறைய வாட்டி அங்கே ஒளிஞ்சிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்கேன். சொல்லி கட்டினா அங்கே ஹீரோயின் வந்து அந்த ஊருக்கு போயாச்சு. ஹீரோ சொன்ன ஊருக்கு அங்கே போய் தேடிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆளாக. ஃபைனலாக அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சா, நான் எஸ்கேப் போய் ஓடிட்டான். ஸோ ஹீரோயின் சேஸ் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடில் ஹீரோ எப்படி பேலஸ் விட்டு வெளியே வந்துட்டார் போல. ஸோ இவங்க 2 பேர் சேஸ் பண்ணிட்டு வர்றதை ஹீரோ பார்த்துட்டாரு. ஸோ இப்படி ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேர் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா. அப்போ ஒரு குட்டி பையன் நடுவில் வந்துடுறான். அவன் மேலே அந்த செட்டு விழுக போயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்றி அந்த செட்டை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ இந்த வில்லனுக்கு சாதகமாக போச்சு. நம்ம ஹீரோயினை குத்த போகிறான். கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு கட்டையை தூக்கிட்டு வந்துட்டாரு. அந்த வில்லனை எப்படியோ அடிச்சாச்சு. அவன் திரும்பி ஹீரோவை அடிச்சிட்டான். இந்த சைடில் ஹீரோயின் வந்து அந்த வில்லனை குத்தி கொண்டு எப்படியும் நம்ம ஹீரோவையும் காப்பாற்றியாச்சு. ஸோ 2 பேர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ அடி வாங்கினதுல அப்படியே மயங்கி ஹீரோயின் மேலேயே விழுந்தாச்சு. ஸோ அப்படி கண்ணை முடிச்சு பார்த்து இவ்வளோ ரணகாலத்துலேயே இவருக்கு கனவை பாருங்க. ஸோ யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா இவங்களோட மாமா. ஏன் நான் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கேன், உனக்கு காப்பாற்றணும்னு நான் கொஞ்சம் கூட தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கேன். டே நீ வெளியே போய் என்ன பண்ண போகிற, சும்மா தானே இருக்க போகிற, அதுக்கு இந்த பேலஸ்லேயே இங்கே ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்தாச்சு. என்ன உடம்பு சரியாயிடுச்சா, சரி ஓகே இன்னைக்கு நைட்டு டின்னர் இருக்குது வரதுனா வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு சொல்லிட்டு போயாச்சு. இப்படி நைட் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து அப்படியே டின்னர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களா. ஸோ அப்போ அங்கே சர்வர் இருப்பார்ல, ஸோ அவர் ஃபுட் சர்வ் பண்ண வர டக்குன்னு மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்து இறந்து போயிட்டாரு. ஸோ ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்த்தா அந்த ஃபுட்டில் ஏதோ பாய்சன் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ உடனே யார் ஃபுட்டில் பாய்சன் வச்சிருப்பா, ஸோ யார் வச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபுட் குக் பண்ணுறவன் 2 பேர் இருக்கானுங்க. ஸோ அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க பயந்துட்டானுங்க, ஐயோ நாங்கள் எதுவும் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ அந்த அங்கிள் இருக்கார்ல, அவர் இருந்துக்கிட்டு, எங்க இவங்க எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் அடிச்சு கேட்டால் உண்மையாக சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேர் பதறிட்டு இருக்காங்க, அச்சோ நாங்கள் உண்மையாகவே எதுவும் பண்ணலங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடில் ஹீரோ சொல்லிட்டாரு, இல்லை அவனுங்க பண்ணியிருக்கிறக்க வாய்ப்பு இல்லை, ஒரு வேளை கொண்டு வர வழியில் யாரோ பாய்சன் ஊற்றிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மார்ட். ஸோ அப்படியே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறார். வந்து எல்லாத்தையுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் எப்படி உட்காந்தீங்களோ அப்படியே உட்காருங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே அதே மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஹீரோ நோட் பண்ணுறாரு, சரி கடைசியில் இந்த சர்வர் வந்து அந்த டேபிள் வச்சுட்டு அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த டேபிளில் தான் எவனாச்சும் பாய்சன் ஊற்றி இருக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதில் ஒருத்தன் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்ககிட்ட போகிறாரு, ஆமாம் ஸ்லீவ்ஸில் என்ன தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒன்றும் இல்லை ஃபுட்டு சாப்பிடும்போது லைட்டாக கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆர்டர் பண்ணது ட்ரையான ஃபுட்டு, அதில் எங்கே உனக்கு ஆயில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அது நம்ம காலையில் ஃபுட்டு சாப்பிட்டோம்னா ஸோ அதில் கொட்டிடுச்சுன்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிச்சுனா. ஸோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ காலையில் ஃபுட்டு சாப்பிட்டது இன்னும் காயமாக இருக்குது, என்ன நம்ப சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அந்த சர்வர் வந்து ஃபுட்டு பிளேட் வச்சார்ல, அப்போ வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அந்த பாய்சனை ஊற்றிட்டு இருக்கான் ஃபுட்டில். ஸோ அந்த ஃபுட்டோட ஆயில் தான் இவன் ஸ்லீவ்ஸில் விழுந்திருக்கு. ஸோ அதை சொல்லி கண்டுபிடிச்சிட்டாரு. இது வந்து அவனுக்கு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. அதுக்கு ஹீரோ வேறு கேட்குறாரு, நீ ரைஸ் மில்ல வேலை செய்யறியா, தலை ஃபுல்லு அரிசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நம்ம வேலை செய்யறேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் கேட்க, அப்போ ஹீரோ சொல்றாரு, ஒருத்தனை ஹீரோயின் வந்து கொண்டாங்களே அந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு கண்டுபிடிச்சாங்கல்ல, ஸோ அவன் வந்து ரைஸ் மில்ல தான் வேலை செஞ்சிருக்கான் முன்னாடி. ஸோ அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அதனால் நீ பழி வாங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிச்சு சொல்லிட்டாரு. ஸோ எனக்கு ரொம்ப கோவம் வந்து ஹீரோ அடிக்க வந்துட்டான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் இப்போ வந்து காப்பாற்றி அவனை அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஹெட் வந்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தோட ஹெட் இருப்பார்ல, ஸோ அவர் வந்து ஹீரோவோட இந்த சூப்பரான திறமையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிட்டார். பரவாயில்லையே நல்லா இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு
அப்படி கட்டின இந்த செல்லு ஹீரோக்கு ஃபைட் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவருக்கு சண்டை போடவே தெரிய மாட்டேங்குதுல, ஆனால் பயங்கர புத்திசாலியா இருக்கு. நல்லா அடி வாங்கிட்டாரு, ஆளை விடுறா சாமின்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் அங்கிருந்து வந்தாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த சைடில் ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு எங்கேயோ வெளியே போய்கிட்டு இருக்காங்களா. இவர் அப்படியே தூரத்துல இருந்து பாக்குறாரு. இவர் அப்படியே மேமருந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு சொல்லிட்டு இவருக்கே கட் பண்ணா இந்த செல்லு இவர் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே ஒருத்தன் வேலை செய்கிறவன் அவன் வந்து ஹீரோவை டப்புக்குன்னு தூக்கிட்டு போயிட்டான். எங்கடா தூக்கிட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அந்த ஹெட் இருக்கான்ல, செக்யூரிட்டி ஹெட், ஸோ அவங்க கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சாச்சு. என்ன விஷயங்கன்னு சொல்லிட்டு கேட்க அந்த சைடில் ஹீரோயின் கரெக்டாக வர அந்த ஹெட் வந்து ஹீரோயினுக்கு குளிருன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்கிற மாதிரி போட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுங்க, எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஒன்றும் இல்லைங்க, இங்கே ஒரு கொலை நடந்துச்சு, நீ இதை சூப்பராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறியே, ஸோ இது கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் காமிக்கிறாங்க. ஸோ இவரும் என்னடான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க கம்மலை மட்டும் காணும், அதுக்கப்புறம் காலில் இருந்த ரெட் ஷூவை காணும். ஸோ இந்த மாதிரி எந்த கீரலுமே இல்லாமல் இது மட்டும் தான் நடந்திருக்கு. ரொம்பவே கிளீனாக கொலை நடந்திருக்கு. ஸோ அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போய் பார்த்தா அங்கே வந்து மெடிசனோட டப்பாலாம் கொட்டி கிடக்குது. அதுக்கப்புறம் கை வச்சு கொலை பண்ணவனோட கை வச்சு வேற ஒரு கல் இருக்குது. இதை கொலை பண்ணவன் கண்டிப்பாக ட்ரக் கடையில் போய் ஏதோ ட்ரக்ஸை வாங்கியிருப்பான். ஸோ அந்த ட்ரக் தான் கீழே கிடக்குது. நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ட்ரக் கடையில் போய் கேட்டு பாருங்க, இவனோட கையச்செல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விட்றாரு. அப்படி கேட்டு நீங்கள் ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்காங்களா, ஹீரோ இருந்துக்கிட்டு நான் தான் கேஸில் இன்வெஸ்டிகேஷனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணல, எனக்கு ஏதோ ரிவார்டெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பெட்டுக்கு போயாச்சு. இங்கே ஹீரோயின் போகும்போது அவங்களோட ஜாக்கெட் இருக்குல்ல, அந்த ஹெட் போட்டுட்டார்ல, ஸோ அதை நோட் பண்ணுறாரு. அதில் வந்து பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருக்குது, இதை நான் அங்கேயே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த வேலை செய்கிற பொண்ணு வந்து அந்த ஜாக்கெட்டை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்காளா, சரி கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஜாக்கெட்டில் பட்டர்ஃப்ளை சிம்பிளை காணும். அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, இந்த பட்டர்ஃப்ளை சிம்பிளை இங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு இதை யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட்டின உடனே ஹீரோயின் கிட்ட ஓடி போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி அடுத்தது அந்த ஹெட்டை தான் கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. எப்படி கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி நான் ஒரு நாள் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இன்னொருத்தனை கொலை பண்ணியிருக்காங்க இதே பேட்டர்னில். ஸோ அப்போ ஒரு ரூமர் பரவிட்டு இருந்துச்சு, கொலை பண்ண போறவங்களோட ஜாக்கெட்ல ஒரு பட்டர்ஃப்ளை சிம்பிள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ரூமர் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அது வேற எதுவும் இல்லை, அந்த கொலை பண்ண போறவன் யாரை கொலை பண்ண போறானோ ஸோ அவங்களோட ஜாக்கெட்டை அந்த பட்டர்ஃப்ளை பேட்டர்னை போட்டு விட்டுறான்னு சொல்லிட்டு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவன் அழகான பசங்களா பார்த்தா கொலை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த ஹெட் இருக்கால, அவன் வந்து கொஞ்சம் அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு மனசு வரல சொல்றதுக்கு. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே விஷயம் சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் அங்கே இடத்துக்கு போறாங்க, அந்த ஹெட்டோட பிளேஸுக்கு. இவங்க ஒழிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோயினுக்கு வேறு பயங்கரமாக குளிருதா, இவர் வந்து சுடுதெல்லாம் போட்டு இது ஹாட் பேக் மாதிரி கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த கை குளிர்தெல்லாம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவருக்கு அப்படியே கேரிங்காக பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு ஹீரோவை லைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சு. அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஏறி குதிச்சு கரெக்டாக ஹெட்டோட வீட்டுக்கு போகிறான். இவங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இவன் வந்து மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அந்த ஹெட்டை தூங்க வச்சாச்சு. ஸோ ஹெட்டு கிட்ட போய் ஒரு மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு ஹீரோயின் உள்ள வந்து அவனை அப்படியே பிடிச்சது. அப்போ தான் தெரியுது இவன் வந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் கொலை பண்ணல, இந்த பசங்களை மட்டும் இவன் கொலை பண்ணுறவன். ஸோ இவன் வேற கொலைக்காரன். ஸோ இதுக்கிட்ட எப்படி கொலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்க, அது ஒன்றும் இல்லை, அவன் வந்து ஃபர்ஸ்ட் என்ன அரெஸ்ட் பண்ணானா, ஸோ அதுக்காக நான் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ கேட்குறாரு, இல்லை அது முக்கியமான ரீசன் இல்லை, நீ அழகான பசங்களா பார்த்து கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் அது உண்மைதான், நீ கூட அழகாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேறு பார்த்துற. அதுக்குள்ளேயும் எஸ்கேப் போய் ஓடிட்டான். அதுக்கு ரொம்ப நேரம் கழிச்சு ஹெட்டு கண்ணு முடிச்சாச்சு. இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நீங்கள் யார் அரெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நானா கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இவருக்கு கரெக்டாக யாருன்னு தெரியல. சொல்லி கட் பண்ணி இந்த சைடில் ஹீரோ நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை பார்த்து கேட்குறாரு, என்ன உங்களுக்கு ஹெட்டுனா ரொம்ப பிடிக்குமோ, இவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும், உனக்கும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லை எனக்கு ஹெட்டெல்லாம் பிடிக்காது, எனக்கு வந்து ஸ்பைசியான ஃபுட்டு பிடிக்கும், அது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்களையும் பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஹீரோயின் கிட்டே எனக்கு நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லியாச்சு. ஆனால் ஹீரோயின் எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் போயாச்சு. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த செல்லு ஹீரோ பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ திரும்பி அந்த வேலை செய்யறவன் இருக்கான்ல, அவன் திரும்பி ஹீரோவை தூக்கிட்டு போய் அந்த ஹெட்டு கிட்ட விட்டாச்சு. எங்க சார் திரும்பி கூப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, நீ வந்து சூப்பர் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுறியா, பேசாமல் நீ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டை ஜாயின் பண்ணிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாதுங்க, நான் வந்து ஹீரோயின் கூட தான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்தாச்சு. இது என் கூட வேலை செய்வா, நீ செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலை செஞ்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லி விட்டாச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாச்சு ஹீரோ. இங்கே ஹீரோயினும் ஹெட்டு ஏதோ சன்ரைஸை பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோக்கு சாக்காயிருச்சு, சன்ரைஸை பார்க்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு இதான்னு சொல்லிட்டு இவர் அப்படியே திரு முடிச்சுட்டே வெளியே போகிறாரு. இப்போ வேலை செய்கிறவங்களாம் இருக்காங்களா கூட, ஸோ அவங்க கிட்ட கேட்குறாரு, என்னடா சன்ரைஸை பார்க்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் வேணா உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்கிறவன் வந்து திரும்பியும் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோவை அப்படியே தூக்கிட்டு போய் கொண்டு போய் விட்டாச்சாங்க. அங்கே போய் அப்படியே நடந்து போய் அங்கே ரூம்குள்ளே அவங்க பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ அப்படியே ஒட்டு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காரு. எதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னடா அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு டமாலு கதவை திறந்தா அங்கே ஒரு டார்டாய்ஸ் இருக்குது, ஆமை. அதுக்கிட்ட 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஆமை பேர் தான் சன்ரைஸ் ஆமா. ஸோ இதை கிட்ட தான் பேச வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் இதுக்கிட்ட தான் பேச வந்தோம், நீ என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பார்த்து கேட்க, நான் ஒன்றும் நினைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோவோட மாமா வந்தாச்சு. அவர் வந்துட்டு எடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிகிட்டு போயாச்சு. என்ன மாமா இந்த சமயத்தில் வந்து பேச வரீங்க, என்ன மாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது
ஒன்றும் இல்லடா, நீ என்ன ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணியா இல்லையா, எப்போ நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. மாமா உங்களுக்கு எப்படி மாமா தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோ வேற கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறான்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. எனக்காக இவ்வளோ சந்தோஷப்படுறீங்களா, உங்களுக்கு நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேற பேசிக்கிட்டு இருக்காரு. ஆமாடா, நீ கல்யாணம் பண்ணதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மாமா சொல்றாரு. என்ன மாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, ஆமாண்டா இந்த ஹீரோனோட அம்மா இருக்காங்களே அவங்களுக்கும் எனக்கு லவ் ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. எதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஷாக் ஆயிடுச்சு. இப்படி கட்டின இந்த சைடில் ஹீரோயின் வந்து ஹீரோவை ஏதோ திரும்பி இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அங்கே திரும்பி ஏதோ கொலை நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை கொலை பண்ணாங்கல்ல, ஸோ அதே பேட்டர்ல நடந்திருக்கு. அந்த ரெட் கலர் சுவை காணும், கம்மலை காணும், ஆனால் ஈஸியாக கொண்டிருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்னடா அது இந்த மாதிரி புதுசாக கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, ஃபர்ஸ்ட் அந்த கொலை நடந்திருக்கும் போது கீழே ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதுக்கப்புறம் கை அந்த ரத்தத்தோட கை இருந்திருக்கும்ல, ஸோ அதெல்லாமே பெரிய சைஸ் கையாக இருந்திருக்கும். ஏன் அது பையனாக இருக்கணும், ஒருவேளை பெரிய சைஸ் பொண்ணாக இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இப்போ தான் இவர் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே ட்ரக்ஸ் எல்லாம் செதறி கிடக்குதா, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கொலையில் நடந்த மாதிரியே சரி அந்த ட்ரக்ஸ் கடையில் போய் விசாரிக்கலாம்னு சொல்லிட்டு போன வாட்டி பையனை பார்த்தீங்களான்னு தான் சொல்லிட்டு இந்த கடை ஓனர்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து அது பையன் இல்லைங்க, ஏதாச்சும் பொண்ணை பார்த்தீங்களா, பெரிய பொண்ணு வந்து உங்கள் கடையில் ட்ரக்ஸ் வாங்கினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க அந்த மாதிரிலாம் எங்கள் கடைக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக பார்க்குறாரு. அப்போ கீழே அவங்க விற்கிற ட்ரக்ஸில் ஏதோ மெடிசன் சிந்தி இருக்குது. இந்த மாதிரி கீழே சிந்துற மெடிசன்லாம் என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. நாங்கள் கடைக்கு பின்னாடி போட்டு வச்சுருவாங்க, நீங்கள் வேணா அந்த பக்கம் போய் பாருங்களேன்னு சொல்லிட்டு ஓனர் சொல்லி விட்றாரு. இப்போ தான் ஹீரோ அந்த சைடு போய் பார்க்குறாரு. ஸோ உங்கள் கடைக்குள்ளெல்லாம் வந்து வாங்கல, அங்கேருந்து மெடிசன் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஹீரோவும் ஹீரோயின் அங்கே போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, செக் பண்ணுறாங்க, எந்த தடையுமே இல்லை வந்ததுக்கு. ஸோ அப்படி செவுத்த பார்த்தா அங்கே கத்தியில் குத்துன ரத்தம் இருக்குது. இவங்க எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது பன்னியோட ரத்தம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறாரு, ஒருவேளை கொலை பண்ணவங்க வந்து பன்னி கடையில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்களோ. ஸோ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு கறி கடைக்கு போகிறாங்க. அங்கே போனால் கரெக்டாக இங்கே ஹீரோ சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்காங்க, நல்லா குண்டா பெருசாக இருக்காங்க. இவங்க வந்ததுக்கு அப்புறமே அந்த பொண்ணு அவ்வளோக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறா, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாவே பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ இவர் வந்து ஹிப்னோடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு, வேணே ட்ரிகர் பண்ணுற மாதிரி கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. இருங்க நாங்கள் கதையை சொல்ல ஆரம்பிக்கல, அதுக்குள்ள டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இவரே ஒரு கெஸ் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுக்கு கல்யாணமா இருக்கு, இந்த பொண்ணு குண்டா இருக்கனால நிறைய பேர் கல்யாணம் பண்ணாம இருந்தாங்க. எப்படி அவங்க அம்மா அப்பா பார்த்து ஏதோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. பையன் வந்து இந்த பொண்ணு கூட ஓரளவுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்காங்க. அந்த பையன் இந்த பொண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அந்த பொண்ணு கூட இந்த பையன் இவங்களோட சொத்து எல்லாத்தையும் கூட எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். கிளம்பி போகும்போது அந்த பையனோட லவரை இந்த குண்டு பொண்ணு பார்த்துருப்பா. ஸோ அந்த பொண்ணு வந்து ரெட் கலர் ஷூ, அதுக்கு ஒரு காதில் கமல், அந்த பொண்ணு மேலே இருக்கிற கோவத்தினால தான் அந்த மாதிரி ட்ரெஸ் யார் போட்டு வந்தாலும் இந்த பொண்ணு கொண்டுகிட்டு இருந்திருக்கா. இந்த ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. அந்த பொண்ணு டென்ஷன் ஆகி ஹீரோ திரும்பி அடிக்க வர ஒரு வழியாக அந்த பொண்ணு அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பேலஸ்க்கு வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் ஹீரோனோட அம்மா ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா ரெண்டு பேர் ரொம்ப க்ளோஸாக பழகிறீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமில்லை ஆண்டின்னு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி நல்லா க்ளோஸாக பழகுங்க, கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எங்க லவ் டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் கடுப்பாக இருக்கு. ஸோ அப்படி கட் பண்ணால் இங்கே ஹீரோ வந்து அந்த ஹெட்டு கூப்பிட்டுருக்காரு. என்னடான்னு சொல்லிட்டு போனால் அவர் எதுவும் நோட்டீஸை கொடுக்குறாரு. ஹீரோ பார்த்து பயந்துறாரு, என்ன கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா விஷயம்னு சொல்லிட்டு எதுவும் புரியல. ஸோ அப்படியே கட் பண்ணி இங்கே ஹீரோயின் கிட்ட அந்த விஷயத்த சொல்கிறக்காக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குது, கெட்ட விஷயம் இருக்குது, எதை நான் ஃபஸ்ட்டு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஏதோ ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் ஃபஸ்ட்டு கெட்ட விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா போலீஸ் வேலை கிடைக்கிறதுக்காக, அது வந்து நீங்கள் ரிஜெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விட்டுறாரு. ஏதோ பெரிய போஸ்ட்டுக்கு அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க, ஸோ அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து சொன்னதுக்கப்புறமே ஹீரோயின் கடுப்பாயிடுச்சு. இவர் வேறு பயந்துட்டே இருக்காரு. அதுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்து அவங்களோட லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. எது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ண எங்கள் அங்கிளையும் அதுக்கப்புறம் அந்த ஆண்டியும் பாருங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஹீரோயின் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்க போறீங்களாமா கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அங்கிள் கிட்ட வேற குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலை இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இடக்கு மடக்கா பேசிக்கிட்டு இருக்க. அங்கிளுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் எனக்கு கிட்ட இல்லதாமா, ஆனால் நான் ரொம்பவே ஹாப்பியாக உங்கள் அம்மாவை பார்த்துப்பேன், நாங்கள் ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்ல சரி ஓகே சீக்கிரம் கல்யாணத்துக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் படுக்கு போயாச்சு. உங்க ரெண்டு பேரும் ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே கட் பண்ண இங்கே ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வராங்க. வந்து வலுக்கட்டாயமே ஹீரோ எழுதிட்டு போயிட்டாங்க. இழுத்துட்டு போயிட்டு நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அம்மா லவ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதில் ஒரு மேட்டரா, அதுக்காக நான் ஃபீல் பண்ணல, என்னோட பேஷனே ஒரு பெரிய இடத்துல போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஆம்பிஷன் எனக்கு நிறைவேறாமல் போயிடுச்சு, என்ன பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களே, நான் என்ன அவ்வளோ ஒர்த் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இல்லை உன்னோட ஒர்த்து அவங்களுக்கு தெரியல அவ்வளோதான் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு மெல்ல மெல்லமாக ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குதா. ஸோ அப்படியே மயக்கம் போட்டு தூங்கிட்டாங்க நல்லா குடிச்சதுல. ஸோ ஹீரோ தான் நைட்டு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஆப்போசிட்ல ஒருத்தன் ஜங்குன்னு வந்து குதிக்கிறான். என்ன தெரியாத
தெரியாதவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்கான். யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. எது என்ன தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அவன் கேட்குறான். தெரியாதா யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் இந்த ஏரியாலே பெரிய கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே தமாசா இருக்குது. ஹீரோ சிரிச்சிட்டாரு. எது கொலகாரனா அப்படின்னா நான் ஓடி அப்படின்னு சொல்லிட்டு இவர் எஸ்கேப் போய் ஓட ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படியே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டாச்சு. ஆனால் அவன் திரும்பி ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டான். இங்கே ஹீரோன் எழுப்பிக்கிட்டு இருக்காரு. இவர் சீக்கிரம் எந்திரி அப்படிதான் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு இவருக்கு சண்டை போட தெரியாது. இங்கே ஹீரோன் எந்திரிக்குள்ளேயே அவன் வந்து பார்த்தா காமெடி பீஸ் போட அவ்வளோ பெரிய வில்லன்லாம் காசு கொடுத்து ஹீரோவை கலப்பணும்னு சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு அவ்வளோ விவரமெல்லாம் இல்லை. ஸோ இங்கே ஹீரோ வந்து பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த கொலகாரனை. இருறா ஏன்டா என்ன கொல்ல போற, உனக்கு என்ன காசு கொடுத்துருக்காங்க அவ்வளோதானே, நான் அதை விட டபுள் மடங்கா உனக்கு கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க. இல்லை நான் வந்து நேர்மையாக இருப்பேன், யார் எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு புரியலடா வா உட்காருன்னு சொல்லிட்டு இவர் ஒரு மணி நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பார்த்தியா எனக்கு இப்போ 22 வயசு தான் ஆகுது, ஆனால் என்னோட வேல்யூ இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது. அதே நீ என்னை கொஞ்ச நாள் விட்டு கொண்டினா எவ்வளோ அமௌண்ட்டு கேரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு. அவனுக்கு புரியல. என்ன எனக்கு எதுவும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு கரெக்டாக புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழப்பி அதுக்கப்புறம் அமௌண்ட்டை கொடுத்துட்றாரு. இந்த காசை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இல்லை நான் காசெல்லாம் வாங்க மாட்டேன், நான் வந்து நேர்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. இது வந்து நேர்மையாக தான் இருக்க போகிற, இப்போ இருக்கிற என்னோட ஏஜுக்கே உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இதே நான் வயசானதுக்கப்புறம் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கும், எவ்வளோ வருஷம் இருக்கும், அந்த அமௌண்ட் எல்லாம் டபுள் ஆகிட்டு தானே போகும். ஸோ உனக்கு நிறைய அமௌண்ட் இருக்குல்ல, உனக்கு என்ன கொல்லணும்னு சொல்லி தான் நீ ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட காசு வாங்கின, நீ இப்போ என்ன கொல்லதான் போற, ஆனா என்ன நீ 60 வருஷத்துக்கு அப்புறம் என்ன கொல்ல போற, அதுக்கான காசை நான் இப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போ உன்னோட வேலையும் பண்ண மாதிரி ஆச்சு, உன்னோட காசு டபுள் ஆச்சுல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழப்பி விட்டாரு. ஸோ அவன் இருந்துக்கிட்டு ஆமா இல்லை கரெக்டாக இருக்குல்லன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயாச்சு. இந்த சைடு அப்படி திரும்பி பார்த்தா ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ எப்போ முடிச்ச, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போய் எப்படி கட்டினா இங்கே காலையில் ஆயிடுச்சு. அப்போ ஹீரோயின் வந்து ஏதோ நோட்டீஸ் எடுத்து ஹீரோ கிட்ட காட்டுறாங்க. என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா, நீ வந்து இந்த பேலஸில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தேன்ல, ஸோ அந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், நீ எப்போ வேணா இந்த பேலஸ் விட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியா வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நீ படி ஜாலியாக இருக்க, உனக்கு சோகமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. இவங்களுக்கு என்னன்னா இவங்களை விட்டு பிரிய போகிறாங்க, ஸோ வருத்தப்படுவாரோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. ஆனால் அவர் படி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு இந்த பேலஸ் விட்டு போனால் ஜாலியாக தான் இருப்பேன், ஆனால் உன்னை விட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே போயிட்டாரு. வெளியில் போய் வேலை செய்கிறவங்க கிட்ட அந்த ஹெட்டு கிட்ட எல்லாருக்கிட்டையுமே அந்த நோட்டீஸ் அமைச்சிட்டு ஓவர் அலப்பறை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படி கட் பண்ணி இங்கே ஹீரோயினோட ஹீரோயினை கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு கல்யாணம் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சாமி நீயும் ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்டுக்கிட்டு இருக்க. இவங்களுக்கு ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அப்படி கட்டினா எங்க ஹீரோ பாட்டுக்கு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரெக்டாக ஹீரோயின் வந்தாச்சு. ஹீரோ கேட்குறாரு, உனக்கு நிஜமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க, கல்யாணத்துக்காக ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு யாரோ திருடன் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் தானே, ஸோ அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க அந்த திருடனை பிடிக்கிறதுக்காக. ஸோ அங்கே போய் அந்த திருடனை பிடிச்சாச்சு. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நாள் ஹெட்டை கொலை பண்ண வந்தால சாவன் தான். சாவன் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயினை கடத்துறதுக்காக வந்திருக்கான் போல. ஸோ ஹீரோயின் மேலே ஏதோ மயக்க மருந்தை தூவி ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டான். ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ நம்ம ஹீரோ வந்து அங்கே பார்த்தா அங்கே மருந்தோட பொடி கிடக்குது. ஸோ அதில் அவனோட சூத்தடையும் இருக்குது. ஸோ அந்த மெடிசனில் வந்து தண்ணி ஊற்றினா அது கரையும். ஸோ சூத்தடையத்தை கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இவர் வந்து யோசிச்சு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கட்டினா இங்கே ஹீரோ எப்படியே தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயின் இடத்துக்கு வந்தார். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அவனை பிடிச்சி அடிச்சு தம்சம் பண்ணிட்டாரு ஹீரோ. ஹீரோனுக்கே ஷாக்கிங்காக இருக்கு, ஏன்னா அவருக்கு சண்டை போட தெரியாதே, இப்போ பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஸோ ஒரு ஹீரோயினை காப்பாற்றியாச்சு. ஸோ அப்படி கட்டினா அடுத்த நாள் கல்யாணம். ஸோ எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ திரும்பி ஒரு ஆள் வந்து ஓடி வரான், அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இந்த மாதிரி திரும்பியும் மாப்பிள்ளை காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அப்படி செம்ம டென்ஷனாக உன்னை சும்மா விட மாட்டேன்னான்னு சொல்லிட்டு அப்படி எந்திரிச்சு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயினும் ஃபைனலாக கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இங்கே ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வேலை செய்கிறவங்க 2 பேர் வந்து வழக்கம் போல் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு ஹீரோ திரும்பி காணாமல் போயிட்டாரு, என்னாச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கானுங்க. இங்கே ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, எதுவும் திரும்பி முதல்ல இருந்தான்னு சொல்லிட்டு இவங்களும் செம்ம கடுப்போட கிளம்புனா இந்த சைடில் ஹீரோவை ஒருத்தங்க கடத்திட்டு போய்கிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினை சேஸ் பண்ணிட்டு அவனை போய் பிடிச்சாச்சு. ஸோ அவங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் ஹீரோவோட கழுத்தில் கத்தியை வச்சுட்டு நீ பக்கத்தில் வந்தீங்கன்னா கொண்டு போட்டுருவேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ஸோ அவங்களுக்கு வேற வழி தெரியாமல் அப்படியே வாக்குவாதத்தில் அவன் ஹீரோவை மலை உச்சிலேருந்து கீழே தள்ளி விட்டான். இங்கே ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு, அவங்க போய் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள அவன் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். ஸோ அப்படி கட்டினா ஒரு 4 மாதம் கழிச்சு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்கல்ல. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்களுக்கு வேலை வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்க கூட வேலை செய்கிற பொண்ணு 2 பேருமே அந்த ஊருக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே ரோட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு குதிரை வண்டி அப்படியே கிராஸ் ஆகி போகுது. அந்த குதிரை வண்டியிலேருந்து ஒருத்தன் எட்டி பார்க்குறான். அவனை பார்த்துட்டு இந்த வேலை செய்கிற பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு இருக்கா. கம்முனுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அவர் வந்து பயங்கர ஸ்கில்ஃபுல்லான ஆளாமா, பயங்கர டேலண்டட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக கேள்விப்பட்டிருக்காங்க. சரி அந்த ஆளை நம்ம நேரில் போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு இவங்களும் ஆஃபீஸ்க்கு போய் அப்படியே வணக்கத்தை போட்டு நிமிந்து பார்த்தா
பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காரு. இவங்களுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. ஏய் உனக்கு எதுவுமே ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பேச போக அவர் பயங்கரமாக திட்டுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க, ரூடாக பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க, இது ஆஃபீஸு, நீ நினைக்கிறாள் நான் இல்லை, என் பேர் லின்னு, நான் உன்னோட ஹெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன சும்மா கலாய்க்காதன்னு சொல்லிட்டு இவங்க அழுதுகிட்டு பேசிக்கிட்டு இருக்க. இவர் பயங்கரமாக திட்டி விட்டாரு. என்ன பேசிக்கிட்டு இருக்க, இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா உன்னோட வேலை போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக திட்டி விட்டதுக்கப்புறம் சரி ஓகே நான் தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் அமைதியாக இருந்துட்டாங்க. சரி ஓகே நீ ஏதோ கன்ஃபியூஷனில் இருக்க, நீ டயர்டாகவே இருக்க, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு, நாளைக்கு வந்து வேலையில் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுட்டார். ஸோ இங்கே ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு இந்த வேலை செய்கிற பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வேலை செய்கிற பொண்ணுக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுதான் எனக்கும் மிஸ்ட்ரியாக இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்த நாள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே நம்ம ஹீரோ கூட வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கான். ஸோ அவங்க கூட சும்மா சண்டை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அவனை விட சூப்பராக சண்டை போடுறாங்களா. ஸோ அவனே சொல்கிறான், நீங்கள் வந்து சூப்பராக சண்டை போடுறீங்க, ஹீரோ மாதிரி சண்டை போடுறீங்க, நீங்கள் ஹீரோ கூட தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசிக்கிட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துட்டார். நீங்கள் தான் சூப்பராக சண்டை போடுவீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டனே, நம்ம 2 பேர் சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஏன்னா நம்ம பழைய ஹீரோக்கு சுத்தமாக சண்டை போட தெரியாது, சும்மா டெஸ்ட் பண்ணுறக்காக கேட்குறாங்க. இவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே தைரியமாக நின்றுக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து பஞ்ச் பண்ண வர்றாங்க, கரெக்டாக பக்கத்தில் நிறுத்திட்டாங்க. இவர் கொஞ்சம் கூட அசராமல் நின்றுக்கிட்டு இருக்காரு. இதே பழைய ஹீரோ இருந்தால் பயந்துருப்பார்ல. அங்கே வேலை செய்கிறவர் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இந்த மாதிரி அந்த டீ கடைக்காரர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதறிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ எல்லாருமே அந்த லொக்கேஷனுக்கு போயாச்சு. ஸோ அங்கே போய் பார்த்தா அவர் இறந்து போயிருக்காரு. யார் இவருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவர் வந்து இந்த ஏரியாவில் டீ கடை வச்சிருக்காரு. இவர் வந்து ட்ரக்ஸ் செல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு இவர் இன்வெஸ்டிகேஷனை பண்ணுறதுக்காக ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. அதுக்குள்ளே இவர் இறந்து போயிருக்காரு. என்னாச்சு சொல்லிட்டு எதுவுமே புரியல. ஸோ இவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த இறந்து போனவரோட கையில் வந்து ரிங்கு போட்ட அடையாளம் இருக்கு. ஆனால் அந்த ரிங்கை காணோம். ஸோ அப்போ அந்த ரிங்கை இவர் கழட்டி வச்சுட்டு இறந்து போயிருக்காரு. வேறு ஏதோ மிஸ்ட்ரி இருக்குது. இந்த ரிங்கெல்லாம் இவங்க கழட்டவே மாட்டாங்க. அதாவது அவங்க கலாச்சாரத்துப்படி அந்த ரிங்கை கழட்ட மாட்டாங்க யாருமே. அந்த ரிங்கை அவர் கழட்டி வச்சுட்டு இறந்து போயிருக்காருன்னா அந்த ரிங்கில் ஏதோ மிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த ரிங்கை ஃபஸ்ட்டு தேடலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம் முழுக்க தேடுறாங்க. அந்த ரிங்கை அந்த ரூம்லேயே எங்கேயுமே காணும். ஸோ ஹீரோயின் சொல்கிறாங்க, மேபி அவர் வெளியே எங்கேயே விட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பேசலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாப்பிடும்போது கூட நம்ம பழைய ஹீரோ ரொம்பவே காரசாரமாக தான் சாப்பிடுவாரா. ஸோ அதே மாதிரி இவரும் சாப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு நம்ம பழைய ஹீரோ ஞாபகம் தான் நம்ம ஹீரோனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி இவர் அந்த ரிங்கை கண்டிப்பாக அவங்க சொந்தக்காரங்க இந்த மாதிரி ஆள்கிட்ட தான் இவர் கொடுத்துருப்பாரு, ஏதோ நம்பிக்கையான ஆள்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு. ஸோ அவங்கள ஃபஸ்ட் நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பக்கத்தில் இருக்கிற டீ ஷாப்ஸ் எல்லாத்தையுமே ஏறி நம்ம செக் பண்ணலாம், ஏன்னா தெரிஞ்சவங்க இருந்தாலும் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஷாப்பில் ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டீ கடைக்குள்ளே போகிறாங்க. ஒரு ஆள் இருக்காரு. ஸோ அந்த ஆளுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த ஆளை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, தெரியுமே அப்பப்போ நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவர் இறந்துட்டாருன்னு சொன்னதுக்கப்புறம் இவர் கையில் வேற அப்பப்போ அடிக்கடி சோம்பு எடுத்துட்டு குடிச்சிக்கிட்டே இருக்காரு தண்ணியாக. இவருக்கு ஏதோ டிசீஸ் இருக்குது போல. ஸோ அதை நம்ம ஹீரோ நோட் பண்ணிட்டாரு. இந்த டிசீஸ் இப்போ இறந்து போனார்ல அவருக்கும் இருந்திருக்கு. ஸோ அதை தான் ஹீரோ சொல்கிறார், உனக்கும் அவருக்கு ஏதோ லிங்க் இருக்குது தானே, நீ வந்து அவரோட பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு இவர் கண்டுபிடிச்சிட்டாரு ஹீரோ. உடனே அவர் மயங்க போட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு உண்மையாக சொல்கிறாரு, ஆமாங்க நான் அவரோட பையன் தான், சில ப்ராப்ளம்ஸ்னால நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த ரிங்கை காட்டுறாரு. இந்தாங்க அந்த ரிங்கு என்கிட்ட தான் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. வேறு ஏதோ கொடுத்தாரான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க இந்த புக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தது எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு இவர். ஸோ இவங்களை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ரோட்டில் கடையில் ஒரு மாவு விற்கிறவன் ஏதோ இருக்கான். வந்து மாவு தூக்கி போட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த புக்கு கொடுத்தாங்கல்ல, ஸோ அந்த புக்கை வந்து களவான்ட்டு வந்துட்டான். திருடிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஹெட் இருக்கான். இவன் பேர் வந்து ஜூ. இவனும் ஒரு டீ ஷாப் வச்சிருக்கான், ட்ரக் டீலர் தான். ஸோ இவங்ககிட்ட வந்து கொடுத்ததுக்கப்புறமே ஹீரோயின் வந்து சேஸ் பண்ணிட்டு வந்து இந்த இடத்த கண்டுபிடிச்சாச்சு. நாங்களே வரலான்னு நினச்சோம், நீங்களே மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போய் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே உண்மையை சொல்லுங்க, கையங்காலமாக பிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் வந்து உண்மையை சொல்ல வரான். அப்போ இந்த புக்கை திருடிட்டு வந்தால சாவ் வந்து இவனை குத்திட்டான். இவனை குத்தி சாவடிச்சுட்டு அவனும் குத்தி அவனும் இறந்து போயிட்டான். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எதுவுமே புரியல இவங்களுக்கு. வேற ஏதோ மிஸ்டேக் இதுக்கும் மேலே இவனும் ஹெட் இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ அவன் தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்கெல்லாம் சும்மா சிப்பாயிங்க மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹீரோ வந்து அந்த ஆளை பற்றி எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இறந்து போனார்ல இந்த ஆளை பற்றி எல்லாத்தையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கூட வேலை செய்கிறவர் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறார், இந்த மாதிரி இவர் அடிக்கடி ஒரு கிளப்புக்கு போவாராமா ஒரு நாடகத்தை பார்க்கறக்காக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி அந்த கிளப்புக்கு போய் நீ விசாரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சு விட்டாரு நம்ம ஹீரோ. இவர் அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறமே அந்த கிளப்லேருந்து நம்ம ஹீரோவை யாரோ கூப்பிட்டுருக்காங்க போல. ஸோ நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு நம்ம ஹீரோ அந்த கிளப்புக்கு போகிறாரு. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட கசின் இவர் யாருன்னு தெரியுதா, ஃபர்ஸ்ட் சீனில் அந்த குதிரை வண்டியில் போனார்ல
அவர் தான். இவர் வந்து இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் எதுக்கு இங்கே வந்திருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தா இவருக்கு வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் டீமில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர். ஸோ இந்த வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதனால தான் எங்கள் க்ரைம் சீன் நடந்தாலும் டக்குன்னு அங்கே வந்துடுவார். ஸோ ஹீரோவே கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் சேர்த்திக்க மாட்டேங்கிறீங்க, ஸோ நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, என்னோட டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருப்பேன், என்னால் மற்றவங்களை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இங்கே அடிக்கடி நீங்கள் சொன்ன ஆள் நான் அவரை பார்ப்பேன், அவர் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பார், எனக்கு இன்னமும் அவர் பார்த்ததுக்கு அப்புறமே ஏதோ வித்தியாசமாக பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அவர் நோட் பண்ண ஆரம்பித்தேன். அவர் வந்து அடிக்கடி இந்த அக்கௌண்ட்ஸ் ரூம்குள்ளே போய் ஏதோ பண்ணிட்டு இருப்பாரு, ஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்லி விட்றாரு. ஸோ நம்ம ஹீரோ வந்து அந்த கிளப்போட ஹெட்டுக்கிட்ட போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி உங்கள் அக்கௌண்ட்ஸ் ரூமோட சாவியை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்போ பின்னாடி இருந்து 4-5 ஆட்கள் வராங்க. இங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது எங்களோட கிளப்பு, யாரையுமே அலோவ் பண்ண முடியாது, நீங்கள் வசமாக மாட்டிக்கிட்டீங்க, தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பயங்கர மிரட்டிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்களா, ஸோ அவங்க போய் மிரட்ட, ஸோ எல்லாருக்குள்ளேயும் சண்டை வந்துடுச்சு. அப்போ சண்டையில் நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வந்துட்டான். கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து இப்போ வந்து காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஹீரோயினோட முதுகில் அடிபட்டுருச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ அரெஸ்ட் பண்ணிட்டாரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் ரூமை போய் இவங்க செக் பண்ணிட்டு எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே ஹீரோயினுக்கு வந்து இவர் மெடிசன் போட்டுக்கிட்டு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறேன், இந்த மாதிரிலாம் நீ பண்ண தேவையில்லை, இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சாரி, உங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேறு தெரியும், நான் தான் லூஸ் மாதிரி நடுவில் வந்துட்டேன், நீங்கள் உங்களே காப்பாற்றிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கட்டினா இந்த சைடில் எல்லாத்தையுமே அந்த கொலையில் ஈடுபட்டவங்க, அந்த ட்ரக் டீலர்ஸ், ஹெட்டு முதற்கொண்டு எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணியாச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு வந்து ஹீரோ கிட்ட ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு ஹீரோ சோகமாகவே இருக்காரு. எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை இது ரொம்ப ஸ்மூத்தாக போயிடுச்சு, ஸோ அதனால தான் எனக்கு வியர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு அடுத்த நாள் வந்து சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே ஷாப்பிங் போய்கிட்டு இருக்காங்க. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறமே ஒருத்தன் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு, என்னங்க உங்களுக்கு விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம டீ கடையில் ஒருத்தனை மீட் பண்ணாங்கல்ல, ஸோ அவர் வந்து இறந்து போயிட்டாராமா. ஸோ அவர் வந்து இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாரு. ஸோ அவங்க போய் அந்த இடத்த போய் பார்த்தா அவர் வந்து தலையில் அடிபட்டு ஏதோ ஒரு பாய்சன் கொடுத்த மாதிரி ஒரு மாதிரியா இறந்து போயிருக்காரு. ஸோ ஹீரோயின் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அங்கே டிஸ்டன்ஸில் ஒரு பாட்டில், ஒயின் பாட்டில் மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து ரத்தக்கரை இருக்குது. ஸோ அவர் எங்கே இறந்து போயிருக்காருன்னா ஒரு கிளப்பில் இறந்து போயிருக்காரு. ஸோ அந்த கிளப்பில் வேலை செஞ்ச பொண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நேற்று உங்கள் கிளப்பில் இவர் கூட யாராவது பிரச்சனை பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி எங்கள் கிளப்பில் ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆடுவா, அந்த பொண்ணுக்கு ஃபேன்ஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த டான்ஸை பார்க்குறதுக்காக இவரும் வந்திருந்தாரு. ஸோ கூடவே 4-5 பேரும் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க வந்து இந்த ஆளை வந்து சும்மா இன்சல்ட் பண்ணியே பேசிட்டு இருந்தானுங்க. ஸோ அப்போ வந்து லைட்டாக கலவரம் ஆன மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாத்தையுமே கலைச்சி கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பிவிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த கொலை எப்படி நடந்திருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ரிகர்சல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பாட்டில் எடுத்து மண்டையில் அடிக்கும் போது இவங்க ரைட்டு கையில் தான் எடுத்து அடிக்கிறாங்க. ஸோ இவரோட லெஃப்ட் தலையில் தான் அடிப்படுது. ஆனால் அவர் இறந்து போனது வந்து ரைட்டு தலையில் அடிபட்டு. ஸோ அப்போ கொலை பண்ணவர் வந்து லெஃப்ட் ஹேண்டராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த கிளப்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு விசாரிச்சு, யார் அந்த கிளப்ல லெஃப்ட் ஹேண்டராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுவும் விசாரிச்சு ஒரு ஆளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அந்த ஆளே வந்து சரண்டர் கூட ஆகிட்டான். இந்த மாதிரி நான் தாங்க ஏதோ பிரச்சனையில் அவர் தலையில் அடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவனும் பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவர் இறந்து போவார்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, அது ரொம்பவே சின்ன பிரச்சனைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படி பிரச்சனை, எப்படி கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. இவனும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு, இந்த இறந்து போனவன் இருக்கால, இவன் வந்து இந்த டான்ஸ் ஆடுற பொண்ணோட ரூமில் எட்டி பார்த்துருந்துருக்கான். ஸோ அப்போ இவர் பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவர் கடுப்பில் இவனை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் மிரட்டி இருக்காரு. அப்படி வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கும் போது டமால்னு இவர் மண்டையில் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் பாட்டுக்கு வெளியில் வந்துட்டாராமா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரியல. அதுக்கு இறந்து போகிறேன்னு சொல்லிட்டு நான் சத்தியம் எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இவர் இங்கே கதறிட்டு இருக்க, ஹீரோ வந்து திரும்பியே கேட்குறாரு, சரி ஓகே அவர் ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு இருந்தார்ல, ஸோ அப்போ அவர் என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. என்ன ரியாக்ஷன் கொடுத்தாரா, நான் சரியாக கவனிக்கல, லைட்டாக பயந்த மாதிரி ஏதோ வினோதமாக பார்த்த மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. சரி, அந்த பையன் எட்டி பார்க்கும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் சொல்கிறாரு அவன் வந்து கொஞ்சம் பயந்த மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன் கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோக்கு டவுட் வந்து அந்த கிளப்புக்கு கிளம்பி போகிறாரு, அந்த கொலை நடந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அங்கே போனால் ஒரு தலகாணி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தா அதில் ஒயின் ஸ்மெல் அடிக்குது. இதில் எப்போ ஒயின் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இந்த தலகாணியை வச்சு தான் அந்த ஆளை கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஆள் அன்கான்சியஸாக இருக்கும்போது வேற யாரோ வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணை கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேற்று ராத்திரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த மாதிரி நேற்று ராத்திரி நான் டான்ஸ் ஆடினேன், அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு போயிட்டேன்னு சொல்லிட்டு இதே சொன்னதே திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கேட்குறாரு, நான் இன்வெஸ்டிகேஷனுக்காக உன்னோட ரூமுக்கு போனேன், உன்னோட ரூமுக்கு போகும்போது உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்பவே டார்க்கான கலரில் மட்டும்தான் இருந்துச்சு, இப்போ கூட நீ டார்க்கான ட்ரெஸ் மட்டும்தான் போட்டிருக்க, ஆனால் உன்னோட கர்ச்சீஃப் வந்து ஒயிட் கலரில் இருக்குது, என்ன இது அந்த ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி என்ன மறைச்சிக்கிட்டு இருக்க,
எதுக்கு டார்க்கான ட்ரெஸ்ஸாக போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த மாதிரி கேள்வி திடீர்னு பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாவ. பரவாயில்லையே, நீ ரொம்ப அறிவாளியே தான் இருக்க, கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இப்போதான் சொல்ல ஆரம்பிக்கிறா. இவதான் கொண்டிருக்கான் அந்த பையனை. எதுக்கு கொண்டிருக்கானா, இவ வந்து ஒரு அசசின் அவங்க கையில் வந்து டேட்டு போடுவாங்க. ஸோ அந்த டேட்டுவை இந்த பையன் வந்து எட்டி பார்த்துருப்பான். இந்த பையன் எட்டி பார்த்தது இந்த பொண்ணு பார்த்துருப்பா. ஸோ அதனால போய் கொலை பண்ணியிருப்பா. ஸோ அது எல்லாத்தையுமே சொன்னதுக்கப்புறம் நான் ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டல, அது நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, எங்கள் கசின் இருக்கான்ல ஆர்வக்கோளாறு, ஸோ வந்து பக்கத்தில் போயிட்டான், நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கிலேருந்து கத்தி எடுத்து கழுத்தில் வச்சுட்டா. அதுக்கு அவள் எஸ்கேப் ஆகி ஓடிட்டா. எங்கள் ஹீரோவும் ஹீரோயினும் சேஸ் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காங்க. காணாமல் போயிட்டா. ஸோ அங்கே ஒரு கோயில் மாதிரி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகிறாங்க. ஒருத்தர் உட்காந்துட்டு ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த சைடில் ஒரு பொண்ணு வந்தால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஆள் வந்து ஏதோ பட்டன் அமுத்துறான். இவங்க டக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இவங்க வந்து ஏதோ ஃப்ரீசிங் ரூம் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே லாக் ஆகிட்டாங்க. ஸோ இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு வந்து ஏதோ இவருக்கு ஒரு ஹெட் இருக்கான் போல். ஸோ வந்து மாஸ்க் போட்டிருக்கான், வந்து ஃபேஸ் காட்டில். ஸோ மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்க் போட்டு ஆளுகிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுறான், இந்த மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டு நம்ம பிளான் எல்லாமே கரெக்டாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இவன் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த சைடில் இந்த ஃப்ரீசிங் ரூமை காட்டுறாங்க. இங்கே ஹீரோ ஹீரோயினும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே குளிர ஆரம்பிச்சிருச்சா. ஸோ ஹீரோனுக்கு ரொம்ப குளிருது. இவரோட ஜாக்கெட்டையும் கழட்டி நம்ம ஹீரோனுக்கு போட்டு இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் தூங்குற மாதிரி போயிட்டாங்க. குளிரில் ஹே தூங்காதன்னு சொல்லிட்டு இவர் பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை பாரு நான் தான் உன்னோட ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இல்லை நீங்கள் ரியல் ஹீரோ இல்லை, நீங்கள் சும்மா சொல்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. இவர் திரும்பி சொல்றாரு, இல்லை நான் சும்மா நடிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் நம்ப மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் மயங்கிற மாதிரி போயிட்டாங்களா. ஸோ இவர் இருக்கிற ஸ்வெட்டரையும் கழட்டி நம்ம ஹீரோயினுக்கு போட்டுட்டு இவர் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் கழிச்சு ரெண்டு பேருமே மயங்கிட்டாங்க. அப்போ திடீர்னு ஏதோ வெளிச்சம் வருது. கட்டினா இங்கே ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா ஹீரோயின் பெட்ல படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே எந்திரிச்சு பார்த்தா இங்கே ஹீரோ இருக்காரு. ஆனால் வீல் சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. என்னாச்சுன்னு சொல்லி தெரில. உனக்கு எதுவும் ஆகல, ஏன் வீல் சேரில் உட்காந்துட்டு இருக்க, காலுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டோட ஒரிஜினல் ஹெட், இத்தனை நாள் உன் கூட இருந்தது வந்து என்னோட பிரதரு, அவன் உன்னோட ரியல் ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஹீரோனுக்கு சாக்கிடுச்சு. என்ன சொல்றீங்க, அவர் என் கண்ணு முன்னாடி இறந்தாரு, எப்படி இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலாக ஹீரோவை கீழே தள்ளி விட்டது என்னோட பாதுகாவலர் தான். ஸோ அவர் தள்ளி விட்டதுக்கு அப்புறமே அங்கே ஒரு குதிரை வண்டிக்காரர் இருந்தார்ல, ஸோ அவர் போய் ஹீரோவை பிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இவர் எல்லாத்தையுமே சொல்லி விடுறாரு. இப்போ ஹீரோ எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க இவரை கொண்டு போய் காமிக்கிறாரு. ஸோ அங்கே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஹீரோயின் எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. என்னாச்சு இவருக்குன்னு சொல்லிட்டு கேட்காம இருக்கிற எல்லா சொட்டரை கழட்டி உங்ககிட்ட கொடுத்துட்டான். ஸோ அவன் குளிரில் வரைஞ்சு போயிட்டான். அவன் எந்திரிக்கிற கொஞ்சம் நேரம் ஆகும், எந்திரிப்பானான்னு கூட தெரிலன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு டென்ஷன். எதுக்கு உங்களோட சுயநலத்துக்காக இவரை நடிக்க வச்சிங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்ணா பண்ணான்னு பிரதரை திட்டிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த பிரதரோட பாதுகாவலர் வராரு. இவர் தான் ஹீரோவை கடத்திட்டு போனவர். ஸோ இவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த மாதிரி இந்த நாடு வந்து கொஞ்சம் ஆபத்தில் இருக்குமா. ஸோ இவருக்கு கால் உடஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா எதிரிங்க எல்லாமே வந்து தாக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை நடிக்க வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி விடுறாங்க. ஹீரோயின் இங்கே ஹீரோ கிட்ட அழுதுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு எந்திரி, நீ என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் நான் மன்னிச்சிடறேன், இனிமேல் நம்ம சண்டவே போடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ திடீர்னு எந்திரிக்கிறாரு. அப்போ இனிமேல் என் கூட சண்டை போட்ட மாட்டியா, அப்போ நான் மன்னிச்சிட்டியான்னு சொல்லிட்டு ஜங்கு குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே ஹீரோனுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. இத்தனை நேரம் நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இங்க ஹீரோயின் கோச்சிட்டு போகும்போது, ஹே சாரி நான் சும்மா தான் விளையாட்டுக்கு பண்ணேன், என்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வேணுன்னே தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஸோ அப்படி கட்டினா இங்க ஏரியாவோட வாட்ச்மேன் நடந்து போய்கிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த வாட்ச்மேனை யாரோ கொலை பண்ணிட்டு போறாங்க. ஸோ இங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வாட்ச்மேனை கொலை பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வாட்ச்மேன் வந்து இவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட். ஸோ அந்த அசசின்ஸ் எல்லாம் இந்த நாட்டில் புகுந்து ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம உஷாரா இருக்கணும்னு சொல்லிட்டு இங்க பிரதர் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஹீரோ. அப்படின்னு ரொம்ப நாட்கள் போய்கிட்டே இருக்கு, இவங்களும் பாதுகாப்பாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் ஒருத்தங்களா இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா தேடி இந்த அசசின்ஸ் கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரதர் கூட ஒரு பாதுகாவலர் இருந்தார்ல, சவரியை எப்படியே சூழ்ச்சி பண்ணி கொண்டு போய் கொலை பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு நாள் இவங்க எல்லாருமே சேர்ந்து வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ கசினு, அதுக்கப்புறம் வேலை செய்கிற பையன், வேலை செய்கிற பொண்ணு, இவங்க எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ பிரதருக்கு வந்து இன்ஃபர்மேஷன், நீ தான் எனக்கு வேணும், நீயா வந்துட்டீங்கன்னா மற்றவங்க எல்லாம் கொலை பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லிட்டு மிரட்டல் வருது. சரின்னு சொல்லிட்டு நம்ம பிரதருக்கு பதிலாக ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க அவங்க சொன்ன இடத்துக்கு. ஸோ அங்கே அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்த்து கண்டுபிடிச்சிட்டா, நீ எதுக்கு வந்திருக்க, பிரதரை தானே வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ கருத்துல இவ கத்திய வச்சுட்டா. ஸோ இங்க ஹீரோயினையும் வளைச்சு போட்டாங்க. ஸோ ஹீரோ ஹீரோயினை கொண்டு போய் அந்த ஒரு ரூமில் கட்டி போட்டாங்க. ஸோ இங்கே தான் அந்த கசினு, அதுக்கப்புறம் வேலை செய்கிற பொண்ணு, வேலை செய்கிற பையன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோ வந்து அங்கே கசினை கட்டி போட்டு வச்சிருக்காங்களா. கசின் கிட்ட, டேய் நடிக்காதரா, தெரிஞ்சிருச்சு, எல்லாம் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. என்னடா விஷயம் சொல்லிட்டு பார்த்தா இவர் தான் மெயின் வில்லனே. இந்த கசின், அந்த மாஸ்க் போட்டாலே இந்த கசின் தான், இவர் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னா பிரதரை கொலை பண்ணுறதுக்காக. ஏன்னா பிரதரோட அப்பா, அதுக்கப்புறம் இந்த கசினோட அப்பா, இவங்க ரெண்டு பேரும் அந்த காலத்தில் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ அதில் இந்த பிரதரோட அப்பா ஜெயிச்சிருக்காரு. ஸோ அதனால பழி வாங்கறதுக்காக இந்த கசின் வந்திருக்காரு. இதை நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு எப்படியோ. ஸோ இதை சொன்னதுக்கு அப்புறமே இந்த கசினுக்கு சாக்கிடுச்சு. பரவாயில்லையே, நீ கொஞ்சம் அறிவாளியே தான் இருக்க, ஆனால் நீ கொஞ்ச நேரத்தில் சாக போறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியா, அதுக்குள்ள எங்க பிரதர் வந்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கிறாரு. எது பிரதரா, அவர் எப்படி வருவார், அவர் தான் வரலேன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது பார்த்தா நம்ம பிரதர் வந்துட்டாரு.
நம்ம ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ பிரதருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு. ஸோ பிரதர் இங்கே வந்துட்டாரு. இவங்க ஆட்கள் எல்லாத்தையுமே படைங்களை கொட்டு வந்து வளைச்சு போட்டாரு. எங்கள் கசனுக்கு வேற வழி இல்லாமல் ஹீரோவை வச்சு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீயும் நானும் சண்டை போடலாம், நம்ம 2 பேர் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க விட்டு கொடுத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அவ்வளோதான விஷயம், சரி ஓகே சண்டைக்கு வான்னு சொல்லிட்டு இங்கே பிரதரும் கூப்பிட்றாரு. அவர் காலில் வேற அடிபட்டு இருக்கல, இவனும் போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போதான் தெரியுது பிரதருக்கு கால் சரியாயிடுச்சு போல 2 நாளைக்கு முன்னாடியே. ஸோ அந்த சண்டையில் பிரதர் ஜெயிச்சிடுறாரு. கசனையும் அரெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையுமே காப்பாற்றியாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு காட்டுறாங்க இங்கே ஹீரோ ஹீரோயினுக்கு ஃபைனலாக கல்யாணம் நடக்க போகுது. ஸோ இங்கே ஹீரோயின் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ திரும்பி வந்து ஆட்கள் வேலை செய்கிற ஆட்கள் வந்து அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டு இந்த மாதிரி ஹீரோ ரெடி ஆகிட்டாருன்னு சொல்ல வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரெடி ஆகிட்டு வராரு. அப்படியே அந்த வெப் சீரிஸையும் முடிக்கிறாங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளை கவனிக்க எங்களோட டிராமா கேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, see you. Tata. Bye bye.